வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீபக் கிட்ட சாரி கேட்டுட்டு காலில் இருந்துட்டு அழுதுட்டே உள்ள போகிறாங்க. எதனால் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தீபக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஜாக்லின் வந்து அவங்களோட இன்புட்ஸை வந்து சொல்கிறாங்க. லைக் என்னோட சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாரல் சயின்ஸுக்கு ஏற்றபடி என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லி தர்றது தான் என்னோட சிலபஸ். அதைத்தான் நான் வந்து சொன்னனே தவிர்த்து உங்களை ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிச்சொல் சொல்லியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எதுவுமே வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓகே தீபக் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தீபக் வந்து சொல்கிறாரு. ஸோ நேற்று நடந்த ஒரு சில பிரச்சனைகள் லைக் சீக்ரெட் டாஸ்க் போயிட்டு இருக்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது. பட் அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆன ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருந்ததை நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒருத்தவங்க டாஸ்கில் இருக்காங்க, அதுக்கப்புறம் டாஸ்க்லேருந்து வெளியே போயும் வந்து பேசுகிறாங்க. எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நேற்றே சௌந்தர்யா கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எங்களால் ரொம்ப நாள் நிற்க முடியல, இடுப்புலாம் வலிக்குது, எல்லாருக்கும் சாப்பாடு மேனேஜ்மெண்ட்லேருந்து நாங்கள் தான் செய்கிறோம். ஸோ எல்லா வேலையும் நிறைய செய்கிறவே உட்காரத்துக்கே டைம் இல்லாத மாதிரி இருக்கிறனால பேக் பெயின், கால் வலியெல்லாம் வருது, நிற்க கூட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனைகள் கொண்டு வரவே தீபக் வந்து நேற்று அவங்க அப்படி பேசினாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் கொண்டு வரவே அதை வந்து பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. நான் வந்து வேணும்ட்டே எதுவும் பண்ணல, மாரல் சயின்ஸ் என்னோட சிலபஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்தது அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி காலில் கூட விழ போயிட்டாங்க. காலில் விழுந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் கீழே இப்படி குனிஞ்சு இப்படி பண்ணுவாங்க. தீபக் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வருவார். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகி மைக்கெல்லாம் வந்து தூக்கி போட்டு பாத்ரூமில் போய் அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கிற யாருக்குமே வந்து சீக்ரெட் டாஸ்க் பற்றி தெரியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்றத நம்மளாலே புரிஞ்சிக்க முடியுது. அவங்களுக்கு மேபி இந்த சீக்ரெட் டாஸ்க் பற்றி தெரிஞ்சு வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ஃபன்னாக இதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த சம்பவம்லாம் வந்து நடக்குது. ஜாக்லின் காலில் விழுந்து அல்ற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அந்த அளவுக்கு டவுன் ஆகி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.